அவங்க அப்பா ஒரு சிலம்பம் விளையாட்டு வீரர். அதனால தானே என்னவோ ஆதிராவுக்கு சிலம்பனாலே உயிர். ஆதிரா, என்னம்மா? உன் பிறந்த நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா குழம்பு போயிருந்தேன். உங்க அக்கா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்தா. நம்ம இருக்கிற நிலைமையில எதுக்குக்கா இதெல்லாம்? நம்ம வீட்டில் இருக்கிறதே 3 பேர். அதில் நீ தான் கடைக்குட்டி. உன் சந்தோஷத்தை தவிர வேற என்ன இருக்கு எங்களுக்கு? சரி, அதெல்லாம் விடு. நீ முதல்ல கை கொடு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்ஸ்க்கா. அம்மா காலையில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த பசங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஆசை அவங்களோட சின்ன சின்ன கனவு நிறைவேற்ற பெற்றவங்களோட ஆதரவான வார்த்தையும் ஒரு சின்ன சப்போர்ட்டும் தாங்க. மின்மினி கூட்டமே அன்புக்கு எல்லை ஏது? வானமும் சிறியது பூமியும் சிறியது அன்புடன் ஒப்பிடும் போது. சொந்தம் இங்கு உண்டாவதும் பந்தம் அதில் உறாவதும் எல்லாம் இங்கு அன்பாகுமே. அன்புக்கு 100 முகமே. அம்மா என்ற சொல்லானது அன்பின் மறு சொல்லாகுமே. இன்னும் என்ன நான் சொல்வது? அன்பாலே வாழும் யோகமே. மின்மினி கூட்டமே அன்புக்கு எல்லை ஏது? வானமும் சிறியது பூமியும் சிறியது அன்புடன் ஒப்பிடும் போது. துளி பேரன்பு ஒவ்வொரு விடியலுமே ஆதவன் பேரன்பு. கண்ணீரும் அன்பாகும் நீ சிந்த தெம்பாகும் உன்னோட நண்பன் மனம். அன்போடு நீ சொல்லும் சொல்லெல்லாம் வேதங்கள் வேண்டாமே காசு பணம். தண்ணீரில் தள்ளாடும் எறும்புக்கு இலையொன்று அழகான படகாகுமே. துன்பத்தில் திண்டாடும் நெஞ்சுக்கு நீ காட்டும் அன்பொன்றே வரமாகுமே. மின்மினி கூட்டமே அன்புக்கு எல்லை ஏது? வானமும் சிறியது பூமியும் சிறியது அன்புடன் ஒப்பிடும் போது. சொந்தம் இங்கு உண்டாவதும் பந்தம் அதில் நூறாவதும் எல்லாம் இங்கு அன்பாகுமே. அன்புக்கு 100 முகமே. அம்மா என்ற சொல்லானது அன்பின் மறு சொல்லாகுமே. இன்னும் என்ன நான் சொல்வது? அன்பாலே வாழும் யுகமே. बहुत खुश है सुंदरम जी. कंग्रेचुलेशन सुंदरम சார். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துருக்கேன். बहुत बहुत धन्यवाद सुंदरम जी. एज यूजुअल हमारा स्टेट को सपोर्ट कीजिए. ठीक है जी. திரும்பியும் என்னைய இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பதவி இதெல்லாம் விருப்பமே கிடையாது. நீங்கள் ஏதோ ஆசைப்பட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்மனாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸிங்க்கு நம்ம ஸ்டேட்டில் சாம்பியன்ஸ் ரொம்ப கம்மி. நாம் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கணும். பாக்ஸிங் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சுந்தரம் அகாடமி நடத்திட்டு வரேன். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டோர்னமெண்ட்லையும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மெடல் வின் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஃபுட்பால் கபடிக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாக்ஸிங்க்கு ஸ்பான்சர்ஸ் கம்மி. அதனால தான் அந்த அகாடமியை சத்திர மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. சும்மா நடிக்காதீங்க சுந்தரம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அன்ஃபிட்னு சொல்றேன். தொடர்ந்து 2 முறை சேர்மனா இருந்து நீங்க இந்த ஸ்பான்சர்ஸோட அமௌண்ட்டை மிஸ்யூஸ் தானே பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடு சார்பா ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்றவங்களுக்கு பெருசா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அவங்க நெக்ஸ்ட் லெவல் போக விடுறதே இல்லை. நீங்க மற்ற ஸ்டேட்ஸ்க்கு உடனே இருந்திருக்கீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பவர் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. 3வது தடவை சேர்மன் நடந்த எவன் கண்ணை உறுத்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன நினைச்சிருக்கேன் என்ன பத்தி? 4 பேரை வச்ச இடத்துல அகாடமி உனக்கு எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறேன். ஸ்கூல் ஃபீஸுக்கே போதுமா?
அதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கே போகலாமா? நான் படின்னு சொல்லும் போதெல்லாம் பாக்ஸிங்னு சொல்லி அவனை எங்கேயாவது எடுத்துட்டு போனீங்க. இப்ப பிரின்சிபல் நம்ம எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல. பாரதி, பிரின்சிபல் ஏதாவது கேட்டானா நீயே சமாளிச்சுக்கோமா. நான் ஏதாவது கேட்கறீல. பாரதி, பிரின்சிபல் ஏதாவது கேட்டானா நீயே சமாளிச்சுக்கோமா. நான் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் என் வாய் அடைப்பீங்களே. இப்ப பிரின்சிபல் கேட்க போறாரு, அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். நான் எதுவும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். கண்டிப்பா நமக்கு டிசி தான் கொடுக்க போறாரு. டிசியா? மேடம், நான் வேணா பிரின்சிபல்ட்ட ஏதாவது பேசி. வாயை மூடு. இல்ல கொஞ்சம் பொலைட்டா. போடாங். சும்மா வெளியே நில்லு, உள்ள வராத சொல்லிட்டேன். போங்க 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 போங்க. திரு முழிக்கிறத பாரு. வாங்க மேடம், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். வாடா. மே ஐ கம் இன் சார்? வாங்க. எங்க இந்த மனுஷன்? பிரின்சிபல் கூப்பிடுறாரு சார். எங்கடா? உள்ள கூப்பிடுறாரு சார். ஐயோ, நின்னுக்கிறேன் சார். முரட்டு பிரின்சிபால் ஆச்சே. உட்காருங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார். இவ வேற முறைக்கிறாளே. மிஸ்டர் விஸ்வநாதன், அர்ஜுனை பாக்ஸிங் டோர்னமெண்ட்னு கூட்டிட்டு போயிடுறீங்களே, அவன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏதோ இந்த வாட்டி அப்படி ஆகி போச்சு. அர்ஜுன் எக்ஸாம்க்கு நல்லா தான் சார் ப்ரிப்பேர் பண்ணா. நான் வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அடுத்த வாரம் வரட்டும். சில பேர் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தா ஸ்போர்ட்ஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். சில பேர் ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்டடீஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே டாப்பில் வருவாங்க. வாஸ்தவம் தான். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பயந்து பசங்களை விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறாங்க. ஆமாம். அதனால் அவங்க டிவி, செல்ஃபோன்னு அதுலேயே மூழ்கிடுறாங்க. பசங்க படிப்பையும் தாண்டி அவங்க தனித்திறமையை வளர்த்துக்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அர்ஜுன் பாக்ஸிங்கில் கப் வாங்கி ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துருக்கான். ஐ அப்ரிஷியேட் தட். ஆனால் எக்ஸாமில் எப்படி சார் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தா? கிளாஸ் ஃபர்ஸ்டா? ஆமாங்க, நீங்களே பாருங்க சார். இவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வருவான்னு எனக்கு முதல்லயே தெரியும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதிகாலை 3:30க்கு பிரம்ம முகூர்த்தத்துல அலாரம் வச்சு எந்திரிப்பேன் சார். போட்ட பெர்முடாஸோட அப்படியே நேரா கிச்சனுக்கு போவேன். அங்க சுட சுட ஒரு காப்பியை போடுவேன். போட்டு எடுத்துக்கிட்டு இவன் ரூமுக்கு போவேன். இவனை எழுப்பி அதை குடிக்க வைப்பேன் சார். எதுக்காக? ஒரு சுறுசுறுப்புக்காக. அதுக்கப்புறம் இந்த கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்காக இந்த யோகாஸ்ல சில ஆசனாஸ் பாசனாஸ்களை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை இன்னும் ஷார்ப்பாக்குவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 2 hours கிளாஸ் எடுப்பேன் சார். அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃபீஸ் போவேன். ஈவினிங் வந்த உடனே ஸ்போர்ட்ஸ்க்காக அகாடமி போயிட்டு வருவான் சார். அதுக்கப்புறம் டின்னரை முடிச்சுட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டினியூஸா கோச்சிங் தான் சார். இடையில தூங்கிடக்கூடாதுக்காக ஹார்லிக்ஸை போட்டு சுட சுட ஃபிளாஸ்க்ல ஊத்தி அவன் பக்கத்திலேயே வைப்பேன் சார். நைட்டு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை தூங்க வச்சுட்டு நான் பெர்முடாஸை போட்டுக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுவேன். ஏன் சொல்லுங்க? அதே பெர்முடாஸோட காலையில இருந்துச்சு அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறானே. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க சார். என்ன மாதிரி ஸ்கூல்ல சார் அவன் படிக்கிறான்? யார் சார் அவனுக்கு பிரின்சிபாலு? A principal with a principal சார். சாரி சார், உங்க எமோஷன்ஸ் இப்ப என்னால டீல் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் என் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. அவ தான் இப்ப ஒர்க் இல்லாம சும்மா இருக்கா. ஏன் தெரியுமா? நான் அர்ஜுனோட பித்தக்கோரஸ் தேட்டர் விஷயமா பல்லாவரத்துல ஒரு மாஸ்டர் பார்க்க வேண்டியது இருக்கு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சாரி சார், சாரி. வீட்டுக்கு கூட்டு வந்துருமா பையன்? ஈவினிங் டியூஷன் இருக்கு. அடடா, பித்தாகரஸ் தேரத்துக்காக பல்லாவரம் வரைக்கும் போறாரு. வாட் a father, what a father. தேங்க்யூ சார். அர்ஜுன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவன் எக்ஸாம்ல கம்மி மார்க் வாங்குவான்னு பயந்துக்கிட்டு நான் அவர் கூட தினமும் சண்டை போடுவேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். பாடா. மேடம் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மேடம். ஏன்? அர்ஜுனோட அல்ஜிப்ரா விஷயமா அம்பத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ஒரு வீட்ல ஒரு ஃப்ராட் தான் இருக்கணும். நீ வாடா. அப்போ இன்னொரு ஃப்ராட் யாரு? நீதான்டா. ஹலோ பாதல் சிங். அச்சா டோன்ட் பாதர். ஐ செலக்டட் த worst from தமிழ்நாடு. வழக்கம் போல பஞ்சாப் ஜெயிக்குது, தமிழ்நாடு தோக்குது. டீக்கே. நான் பேசின தமிழ் அவனுக்கு புரிஞ்சிருப்பான்னு தெரியல. இந்த அகாடமி ஆரம்பிக்க போகிறேன் கொஞ்சம் இந்திய படிச்சு தொலைச்சிருக்கேன் சார். குட் மார்னிங். என்ன முருகன், ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் என் அகாடமியில் ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆதிரா
அஜய், சுரேஷ், கண்ணன், வினித் இவங்க எல்லாம் ஃபீஸ் கட்டல. இதெல்லாம் கவனிக்கலாம். என்ன இன்சார்ஜ் வேலை பார்க்குறீங்க? நான் எவ்வளவு சொல்லிட்டேன் சார், நம்ம கோச் முருகன் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன முருகா, நீ கோச்சா இல்லை இந்த அகாடமியோட எம்டியாப்பா? என்ன கருணை வேண்டி கிடக்கு? ஃபீஸ் கட்டது அவ்வளோ பேர் வெளியே இருப்புங்க. ஓகே சார். மாடமா நடத்திட்டு இருக்கேன் சார். என்ன சார், அந்த பசங்களாம் ஆல்ரெடி டோர்னமெண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க சார். ஏற்கனவே ஒரு லிஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இவங்க தான் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க.